சம்மர் வெக்கேஷனுக்காக நிறைய பேர் வந்து மணாலி போகிறேன், அதே மாதிரி காஷ்மீர் போகிறேன், இல்லை ஏன் தாய்லாந்து போகிறேன், வியட்நாம் போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு இடத்த நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ நாளும், இந்த இடத்த போயிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உருவாக்கும். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து கேரளாவில் குமளியிலேருந்து நம்ம வந்து வாகமன் போகிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போகிறோம். ஆன் த வேல வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டார்டிங் வீடியோலாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும். நம்மளோட குமளி சீரீஸில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து போகக்கூடிய இடம் வந்து வாகமனுங்க. குமளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல் பண்ணாலே வாகமன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேப்பில் பார்த்தோம். ஸோ அதனால் ஏன் வந்து நம்ம வந்து வாகமன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுடைய தேர்டு டே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக குமளியில் வந்து தேர்டு டே காலையில் 8:30 பார்த்திங்கன்னா நம்ம வந்து குமளி பஸ் ஸ்டாண்டில் வந்து வாகமன் போகிறதுக்கு ஏதாச்சும் பஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். வாகமன் போகிறதுக்கு வந்து டைரக்ட் பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது. அதனால் இங்கேருந்து ஒரு 1 hour 15 minutes ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா எல்லப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு டவுன் ஆக்சுவலாக. அதுவும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாகமன் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 kilometers வாகமன் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து எல்லப்பாறைக்கு வந்து பஸ்ஸு நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் எல்லப்பாறை பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து இப்போ வந்து குமளியிலேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 1 hour 15 minutes கிட்ட நம்ம வந்து சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன் த வேல வந்து இந்த குமளியிலேருந்து அந்த எல்லப்பாறை போகிற வரைக்கும் எவ்வளோக்கு அழகான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகலாங்க. ஆக்சுவலாக அந்த குமளி வந்து ரொம்பவே பெரிய சிட்டி கிடையாதுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டிலேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணாலே அந்த மெயின் சிட்டியை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியுது. அந்த மெயின் சிட்டி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அழகான பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. குமளி தாண்டினாலே ஆக்சுவலாக வந்து தேயிலை தோட்டம் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. தேயிலை தோட்டம் பார்த்திங்கன்னா எங்கே எல்லா இடமும் பார்க்குற இடம் எல்லாமே தேயிலை தோட்டம் தான் இருக்குது. அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய பிளேசஸில் மட்டும்தான் வந்து அடர்ந்த காடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமே ஒழிய மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டீ எஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து மூணார் தான் வந்து ஒரு சூப்பரான பிளேஸு, டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி கேப் ரோடு அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த குமளியிலே வந்தாலுமே நிறைய பிளேசஸ் வந்து பார்க்குறதுக்கு இருக்குங்க. ஸோ நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குது. நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக நம்ம வந்து சர்ச் பண்ணி எய்தர் நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி இல்லாட்டி உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பிளேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஓன் வெஹிக்கிளில் வரல, நம்மளும் நம்மளுடைய ஃப்ரெண்டை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குமளியிலேருந்து வந்து எல்லப்பாறைக்கு போயிட்டுருக்கோம். இந்த எல்லப்பாறை வந்து ஆக்சுவலாக வாகமனுக்கு ரொம்பவே பக்கம். ஸோ அதனால் அங்கேருந்து நிறைய பஸ்ஸு இல்லாட்டி நிறையா ஜீப்பு இல்லாட்டி ஏதாச்சும் ஆட்டோ கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து எல்லப்பாறை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. குமளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்போங்க. ஸோ இந்த இயற்கை அழகை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு பாருங்கள். கரெக்டாக இங்கே வந்து டீ எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 2 பக்கமே டீ எஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். போகிற இடம் எல்லாமே வந்து டீ எஸ்டேட் தான். ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்றுக்கு வந்து நம்ம வந்து கவி ஃபாரஸ்ட் போனோம் இல்லையா. ஸோ அப்போவுமே இந்த மாதிரி வந்து இதே லொக்கேஷனுக்கு தான் போவோம். ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து வண்டி பெரியார் போய் தான் அதுக்கப்புறம் வந்து எல்லப்பாறை போவாங்க. அதனால் வண்டி பெரியார் அந்த ஏரியாவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போய் கொஞ்சம் நேரம் அந்த டீ எஸ்டேட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அதை கூட நம்ம வந்து முடிஞ்ச செப்பரேட் வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வண்டி பெரியாருமே நிறைய சூப்பரான பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேசஸ் நிறையா இருக்குங்க. அந்த வண்டி பெரியார்லேயுமே ஒரு ஆறு கூட ஓடுது. ஸோ நம்ம வந்து ரெய்னிங் சீசன் டைமில் வந்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஃபால்ஸு, அதே மாதிரி இந்த ஆறில் வந்து தண்ணி ஓடுறது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். குமளியில் ஃபஸ்ட்டு 2 days நான் பார்த்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி அந்த 2 டேஸ் நான் பார்த்த இடங்கள், அதாவது போட்டிங், அதே மாதிரி கதகளி டான்ஸு, எலிஃபண்ட் சஃபாரி, அப்புறம் நேற்றுக்கு நான் வந்து கவி ஃபாரஸ்ட்டில் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த சான்சஸ் கிடைக்காது. கவி ஃபாரஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக எத்தனை பேர் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த டவுன் பார்த்திங்கன்னா வண்டி பெரியாருங்க. குமளியிலேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வண்டி பெரியார் வந்துடும். நான் சொன்ன ஆறு வந்து இங்கே தான் ஓடுது பாருங்கள். இப்போதைக்கு தண்ணி வந்து பெருசாக ஓடல. ஸோ இந்த வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து பஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவோன்னு சொன்னாங்க. என்னென்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த வாகமன், அதாவது இந்த எலப்பாறை போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் இருக்கும். மார்னிங் 8:30க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட காலையிலே டிஃபன்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எதாச்சும் தான் வந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து வாகமன் போனோம், ஏதாச்சும் பஸ்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்தோம். பட் விசாரிக்கும் போது இல்லை, எலப்பாறைக்கு போனீங்கன்னா அங்கேருந்து தான் வாகமன் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம லக்குக்கு பார்த்திங்கன்னா அங்கே வண்டி நின்றுச்சு, எலப்பாறைக்கு வந்து பஸ் நின்றுச்சு, அதில் ஏறி வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து வண்டிப்பாறை பஸ் ஸ்டாப்புங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து இந்த பஸ்ஸை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணோங்க. கைஸ், வண்டிப்பாறையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ லொக்கேஷன் வந்து தாறுமாறாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு சின்னதாக ஹில் ஸ்டேஷனுக்கு ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக ஏறுது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாகவே போன மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் தாங்க 2 சைடும் நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ட்ரைவை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்து போவீங்க. அதே மாதிரி நின்று நம்ம வந்து நிறைய லொக்கேஷனை வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. வியூ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான பிளேசஸ்லாம் அங்கே இருக்குங்க. ஸோ அதனால் இந்த குமளி டு எலப்பாறை வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக எதர் இந்த மாதிரி பஸ்லேயோ இல்லை ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ பாருங்கள் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து அப்படி மிஸ்ட் அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே வருதுங்க. க்ளவுட் வந்து அந்தளவுக்கு க்ளவுடு வந்து ரொம்பவே க்ளோஸ்டாக வந்து இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா புதுசாக போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல. குமளியிலேருந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம். பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. குண்டு குழி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ரோடு. இது வந்து ஆக்சுவலாக மூணாருக்குமே இந்த வழியாக போகலாம். ஆனால் மூணாருக்கு வந்து இந்த மாதிரி வண்டிப்பாறை வழியாக வராமல் வேறு ரூட்டில் வர ரூட்டு தான் இருக்குது. ஸோ ஏன்னா நானுமே வந்து மூணாறுலேருந்து குமளிக்கு வந்து முன்னாடி வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக டெம்போ ட்ராவல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. இங்கே வந்து ரோடு நல்லா தான் இருக்குது. அதனால் ரோடை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு அழகாக இருக்குது ரோடு. பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 சைடுமே வந்து கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் தான். பச்சை பசேன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை டைம்லேயே இந்த மாதிரி இருக்குது. இன்னும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, அந்தளவுக்கு அழகு வந்து கொட்டி கிடக்கு. ஸோ நம்ம வந்து மேகாலயா போகிறோம், அஸ்ஸாம் போகிறோம், இந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கெலாம் தேவையே இல்லை. ஸோ பக்கத்துலேயே நிறைய அந்த மாதிரி பொக்கிஷங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியலாக நீங்கள் வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க.
பிளேஸு ரொம்பவே சூப்பரா இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஏன்னா 2 கரைக்குமே வந்து கம்ப்ளீட்டா டீ எஸ்டேட் இருக்குது பாருங்கள். அப்படியே க்ரீன் கலரில் போர்வை போத்தி விட்ட மாதிரி அப்படி ஒரு லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. அதனால் சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இது வந்து நம்ம வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழகை வந்து நீங்கள் அப்படியே வந்து அனுபவிப்பீங்க ஆக்சுவலாக. இந்த வீடியோ பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெம்ப்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக. நம்மளே வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் தான் நம்ம வந்து போனோமே ஒழிய, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து முன்னாடி பார்த்தது கிடையாது. இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து முன்னாடி இந்த வழியாக நம்ம வந்து போனது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நமக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு ஓன் வெஹிக்கிளில் நம்ம வந்து குமிளிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரோட்டில் வந்து ஒரு நாள் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணுங்க ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இடையில வந்து குட்டிக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்துச்சு. ஒரு சின்ன டவுன் தான். ஸோ இங்கே வந்து பஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிச்சு. ஆனால் வந்து பிரேக் போட்ட மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா டிரைவர் அங்கேயே தான் இருந்தார். இங்கே வந்து ஏதோ நிறையா காலேஜெலாம் இருக்குங்க. ஆக்சுவலாக ஏதோ மரியம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்து பெரிய காலேஜ் போல் அது ஆக்சுவலாக. நிறையா டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து இங்கே இருக்கும் போல். ஆனால் லொக்கேஷன் வந்து தாறுமாறாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து படிச்சிங்கன்னா அப்படியே இயற்கையோட இயற்கையாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. கம்ப்ளீட்டாக சுற்றி டீ எஸ்டேட்டு தான். டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. அப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து கொடுக்கும்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ யாராச்சும் வந்து நான் இந்த மாதிரி லொக்கேஷனில் படிக்கணுன்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். மரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மரியம் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருக்குங்க. ஸோ அந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய பில்டிங் தான் ஆக்சுவலாக அந்த காலேஜ். இங்கெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். லொக்கேஷன் வந்து ரொம்பவே தாறுமாறாக இருக்குங்க. இப்போ நம்மளோட பிளான் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த எல்லப்பறை போயிட்டு அங்கேருந்து வாகமனுக்கு பஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா வந்து ஒரு ஜீப் சஃபாரி மாதிரி நம்ம வந்து ரெண்டுக்கு எடுக்கலான்னு பிளானுங்க ஆக்சுவலாக. ஜீப் சஃபாரிங்கும்போது மோஸ்ட்லி ஒரு 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி ஏதாச்சும் ரேட்டு வந்து டிஸ்கவுண்ட் வாங்க முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா வாகமனில் வந்து நம்ம வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கு.
ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போனோம் இல்லை ஆட்டோலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா ஏதாச்சும் ஹில்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் மாதிரி இந்த ஜீப் ஏதாச்சும் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம நின்று நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஜீப் மாதிரி வந்து ரெண்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த எல்லப்பாறை டவுன் எப்படி இருக்குது கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா எல்லப்பாறை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய டீ எஸ்டேட்டு, அதே மாதிரி மூணாரை நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த எல்லப்பாறையில் கூட நம்ம வந்து ரூம்ஸ்லாம் கிடைக்கும், அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அந்த டவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வாகமன் போகிற மாதிரி பிளானுங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த எல்லப்பாறைக்கு வந்து ரீச் ஆயிடுவோங்க. ரோடு பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரோடு வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். இது வந்து டபுள் ரோடு. ஸோ அதனால் இந்த கேரளாவில் வந்து ப்ரைவேட் பஸ்லாம் எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்கங்கிறது தெரியும். அதனால் டிரைவிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அங்கே இந்த ரோட்டில் வரணும். ஏன்னா நிறைய பெண்ட் இருக்குது, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அதனால் அந்த நம்ம லைனை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். கைஸ், இந்த லொக்கேஷன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ரோடெலாம் போகிற மாதிரி காமிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டீ எஸ்டேட்டு. ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன்ஸுங்க. நம்ம வந்து இந்த இடத்துல ஓன் வெஹிக்கிளில் வந்தோன்னா இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம வந்து வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். பட் நம்ம பஸ்ஸில் வர்றதுனால என்னாச்சு, நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். பட் நம்ம வந்து அப்படியே வீடியோஸ் எடுத்திருக்கோம். அதனால் ஓன் வெஹிக்கிள் இருக்கிறவங்க பாருங்கள், இந்த லொக்கேஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரொம்பவே நீங்கள் வந்து அனுபவித்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான பிளேசஸ் தான் இந்த லொக்கேஷன்ஸுங்க. இப்போ வந்து அந்த எலப்பாறையோட டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இங்கேருந்து தான் அந்த எலப்பாறையோட டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப பெரிய டவுன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மாட்ரேட் டவுன் தான். ஆனால் இங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கங்க. இங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸ்லாம் சுற்றி இருக்குது. ஸ்டே பண்ணலாம், ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ரெண்டாவது மூணாரோ நீங்கள் வந்து மற்ற பிளேசஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஆக்சுவலாக சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ஜாஸ்தியாக வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரிசர்வ்டு பிளேசஸ்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணோன்னா ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்பவே காமாக இருக்கும். ரெண்டாவது அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கேயுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து இறங்கியாச்சுங்க. இதுதான் வந்து எலப்பாறையோட பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம வந்து பஸ். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜீப்லாம் இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணலாம். இங்கே வந்து இந்த எலப்பாறை டவுனை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாங்க. எந்த அளவுக்கு பெரிய டவுனாக இல்லை ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜீப்பு வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து வாகமன் போனோங்க. பாருங்கள், எங்கேயுமே வந்து காமராஜருடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு தலைவர் போல் அந்த ஏரியாவில். விசாரித்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, முன்னாடி இருந்து வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த டவுன்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸுமே பண்ணுறாங்களாங்க. கடைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் ஆட்கள் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்களாம். ரெண்டாவது வந்து இந்த இடுக்கி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து தமிழ் வந்து எல்லாத்துட்டையும் பேசலாம், எல்லாருமே வந்து தமிழ் தெரியுது. அதே மாதிரி தெரியலனாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறாங்கங்க. அதனால் இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து தமிழ் பேசினா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாருக்குமே தெரியுது. பாருங்கள், இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க, வாகமன் போகிறதுக்கு டைரெக்ஷன், அதே மாதிரி குமுளி போகிறதுக்கு டைரெக்ஷன். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
கரெக்டாக 15 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து சொல்கிறாங்கங்க. அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜீப் வந்து போகலாம். இந்த மாதிரி ஜீப் வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம லோக்கல் ஒருத்தர் வந்து இந்த ஏலப்பாறை பற்றி சொல்லுவாருங்க. பற்றி சொல்ல போகிறாரு. நல்லா இருக்கு. ஏலப்பாறை. இப்போ நம்ம இருந்து ஏலப்பாறையில் இருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஏலப்பாறை பற்றி சொல்ல போகிறாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மூணாறுலாம் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே வரலாம் போல். அவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. பிரதர் சொல்லுங்கள் நீங்கள் அந்த ஏலப்பாறையை பற்றி. ஏலப்பாறையை பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொல்லதை காட்டிலும் ஜஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு அது பார்க்கும்போது அதில் பிடிக்கும். நிறைய இடங்கள் இருக்குது. வாகமரம் வியூ பாயிண்ட்ன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே இருந்தால் வாகமன் போகிற ரோடெல்லாம் பார்க்கலாம். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு வாகமன். இந்த மலைக்கு மேலே வர்றது சிவமலை. இதுக்கு மேலே மலை இருக்குது. வீடியோ பார்த்தா அது ரொம்ப ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு. அட் டாப் ஆஃப் த மவுண்டன் சொல்லுவாங்க. போய் பார்க்கலாம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். மார்னிங் சூப்பராக இருக்கும், ஈவினிங் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாட் கூடுதலாக இருக்கும். ஓகே. இந்த மலைக்கு பேர் நாங்கள் இப்போ நம்ம வந்து குமளியிலேருந்து வரோம். மூணாறுக்கு போகிறதுக்கு நம்ம இங்கேயே வந்துட்டு போகலாம் போல். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இந்த வழியே உங்களுக்கு வாமன் கொச்சியருந்திரி ஒரு ரூட் இருக்குது, பசிப்பார் ரோடு. அதை போல பண்ணாங்கன்னா புதிய ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ரோடு டீ கார்டன் கடையில் விட்டு அந்த வியூ போகும். ஸோ இப்போ வந்து இந்த எல்லப்பாறையோட டவுனை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு அப்படி வரலாங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு வாக் போயிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஜீப் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோங்க. ஆக்சுவலாக அவர் வந்து 3000 சொன்னார். நான் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க. 3 ஹவர்ஸ்க்கு வந்து வர்ற மாதிரி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் நாங்கள் போயிட்டு வந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த ஜீப்பில் ஏறிட்டு வாகமன் நோக்கி நம்ம வந்து போகலாங்க. இந்த எல்லப்பாறையோட டவுன் வந்து பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு மாடரேட் டவுன் தான். எல்லா வகையான கடைகளும் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டாவது இது வந்து ஒரே ஸ்ட்ரெச் ஆக்சுவலாக. அந்த இப்போ நீங்கள் மூணாறுலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சு. ஒரு சின்ன டவுன் மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது ஹோட்டல்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதனால் ஸ்டேக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் மூணாறு அந்த மாதிரி ரொம்ப க்ரௌடடான ஏரியாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டு போகலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாகமன் போகிறத வந்து செப்பரேட் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ ஏன்னா வாகமனில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம். அதனால் அந்த வாகமனுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ இதோட வந்து நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே. இந்த எல்லப்பாறையை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரூட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரூட்டில் வர்றதுக்கு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். ரெண்டாவது இப்படியே போனால் கூட நம்ம வந்து மூணாருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. மேபி இது வந்து மூணாரை போய் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாகமன் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.
இருக்குது